ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். ஆடி 18 அன்னைக்கு உங்களால் எதை பண்ண முடியலனாலும் இதை மட்டுமாவது பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் இதை மட்டும் கட்டாயம் போட்டு வைங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் தீரும். கை நிறைய காசு வரும். வருமானத்துக்கு குறையே இருக்காது. நம்மளோட வேண்டுதல் எதை வச்சாலும் 100% நிறைவேறும். என்னோட அனுபவத்தில் 100% பலன் தந்த ஆடி 18க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆடி 18ஆம் தேதி என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி பெருக்கு. அன்னைக்கு நாம் எதை தொட்டாலும் எதை நம்ம பண்ணாலும் பெருகிக்கிட்டே போவோம். அதனால் வளரக்கூடிய சுப காரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் ஆடி 18 பண்ணால் சிறப்புன்னுவாங்க. அது உண்மையான்னு கேட்டால் 100% அது உண்மை. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாங்குறீங்க அப்படின்னா அது பெருகிக்கிட்டே போகும். அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பெருகிக்கிட்டே போகும். இதெல்லாம் உண்மையானா உண்மை. அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த வளரணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அது பெருகக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இதை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடாகவும் பரிகாரமாகவும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் உங்களுக்கே தெரியும். எப்போவுமே நேரடியாக அந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஒரு கதை கட்டாயம் சொல்லி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நிறைய பேர் கதை கேட்குறதால கட்டாயம் சொல்ல வேண்டிய விதியாகி போச்சு, மன்னிச்சிருங்க. ஒரு ராஜா இருக்கிறார். அதாவது கதையை அந்த பேர் உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு ராஜா எப்படின்னா மனம் போன போக்கில் வாழக்கூடியவர். தன் நாட்டு மக்களை பற்றியோ நாட்டில் இருக்கிற மற்ற விஷயங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். அவருக்கு எப்படின்னா பெண்ணாசைனா தான் பார்க்குற பொண்ணு, எந்த பொண்ணை மேலே அவருக்கு விருப்பமாகுதோ அந்த பெண்ணோட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய நபர். அது யாராக இருந்தாலும் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன் நாட்டு மக்களை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. ராஜ்யத்தை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. நாட்டில் தளபதி மற்றவங்க மந்திரி எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறதால எதிரி படைகளால் இவங்களை தாக்க முடியாமல் பாதுகாத்துட்ருக்காங்க. என்ன பண்ணி ராஜாவை திருத்த முடியல. ராஜாவோட குணம் என்ன அப்படின்னா, அந்த நாடு வறுமையிலே இருந்தாலும் வரியை ரெட்டிப்பாக்குங்க, எனக்கு சொகுசாக வாழணும், என்னோடய வாழ்க்கை எப்போவுமே சொகுசாக இருக்கணும். அதுவும் அவரை சுற்றி எப்போவுமே பெண்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணக்கூடியவர். இப்படி இவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாட்கள் போகுது. சில வருடங்கள்லேயே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பண்ணுற கர்மா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபம் தான் இல்லையா. ரொம்ப கடுமையானது. அதுலேருந்து மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம்வாங்க. அப்படி பார்த்து எத்தனை பெண்கள் சாபம் கொடுத்துருப்பாங்க. அதை இவர் வாங்கியிருப்பார் இல்லையா. அது காரணமாக அந்த கர்ம பலன் காரணமாக என்ன ஆகிடுது, இவருக்கு குஷ்டம் வந்துடுது. அப்படின்னா தன்னோட உடம்பே அங்கங்கே சீழ்பிடிச்சி சதை அப்படியே ஒரு மாதிரி பொண்ணும் சீழுமா இருக்கும். தன்னோட உடம்புலேருந்து வர அந்த நாத்தத்தை அந்த மனுஷனே தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதோட ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப கொடூரமாக சொல்லாமல் லைட்டாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட நபருக்கு யாரெல்லாம் விரும்பி இவர் பக்கத்தில் போனாரோ, யாரெல்லாம் அவரை விரும்பி வந்தாங்களோ, ஒரு சிலர் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, வெறுத்து ஒதுக்கி போயிடுறாங்க. 1-2 பேரை தவிர இவரோட கட்டில் பக்கத்தில் கூட ஆட்கள் வரதில்லை. ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார். அப்போ தான் தான் செஞ்சிருக்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு அவருக்கு புரியுது. தினம் வருத்தப்படுறார். தான் செஞ்ச தவறை நினச்சி வருத்தப்படுறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு வாழ்கிற அந்த ஒவ்வொரு செகண்டும் நரகம் மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட அந்த உடம்புலேருந்து வர அந்த வாடையை அவராலேயே சுவாசிக்க முடியல. யாருமே அவர் ஆறுதலுக்கு கூட பேசக்கூட ஆள் இல்லை. தன்னை சுற்றி யாருமே இல்லை. ஏதோ சேவகம் பண்ணுற 1-2 பேரை தவிர வேறு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தம். அந்த வலி, வேதனை, உடம்பு வலி, இதில் அப்படியே ஒவ்வொரு நாளும் செத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். தினம் ரொம்ப வருத்தப்படுவார். தான் செஞ்ச தவறுக்கு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர். மயிரவா மன்னிச்சு என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவார். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தவசீலர் அவர் ஒரு நாள் அரண்மனையிலேருந்து இந்த ராஜா ஒரு சேவகன்ட்ட சொல்லி அவரை பார்க்கணும், ஏதாவது எனக்கு விமோச்சனம் இருக்குதான்னு கேட்கணுன்னதும் அந்த சேவகன் போய் சொன்னோடனே சொல்கிறார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ராஜா அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறார். அவரும் உடனே என்ன பண்ணுறார், புறப்பட்டு ராஜா கிட்ட கேட்குறார். கிட்டேயே வர முடியல, இருந்தாலும் அவர் கிட்ட நின்று கேட்டவுடனே அவர் சொல்கிறார், நான் பண்ணியிருக்கிற பாவத்துக்கெல்லாம் ஏதாவது விமோச்சனம் இருக்குதா, ஏதாவது பரிகாரம் பண்ணால் நான் தப்பிச்சிக்க முடியுமான்னு. அவர் உடனே தன் தவ ஒளிமையால் என்னென்னமோ பார்க்குறார். ஆனால் இவருக்கு இந்த பிறவி மட்டும் இல்லை, இன்னும் சில பிறவிகள் கூட இதை அனுபவிக்க வேண்டியது வரும், அவ்வளோ கடுமையான பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ராஜா, இந்த பிறவி மட்டும் கிடையாது, இன்னும் சில பிறவிகள் கூட இந்த பாவத்தோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும். விமோச்சனம்னு ஒன்றும் படலை. எனக்கு தெரிஞ்ச ஒரே விமோச்சனம் பார்த்தீங்கன்னா இறைவனை நீங்கள் சரணாகதி பண்ணுறது தான். அதை தவிர உங்களுக்கு இருக்கிற வேற விமோச்சனமே கிடையாது அப்படின்னுறார். என்னடா இருந்த கடைசி வாய்ப்பு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி மனம் ரொம்ப நொந்து போயிட்டு ஒவ்வொரு நாளும் இன்னும் வலி வேதனை அதிகமாகுது. ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது இனிமேல் இந்த வாழ்க்கையை வேணடா, எப்படியாவது இந்த வாழ்க்கையை முடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் எந்திரிக்கும் போது அன்னைக்கு சேவகன் ஒரு டம்ளர் பால் கொடுக்குறான். அப்படியே அவனை பார்க்குறார்.
நீ மட்டும் ஏன்பா என் மேலே கருணையாக இருக்கிறேன்னு, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக எனக்கு உங்கள் மேலே எப்பயுமே நல்ல அபிப்பிராயம் உண்டு, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, சரியாயிரும் உங்களுக்கு. அவன் ஒருத்தன் தான் அப்படி சொல்கிறான். அவன் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த பால் டம்ளர் தன் கையால் பிடிச்சி பால் டம்ளரை குடிக்க கூட முடியல. அப்படியே பால் டம்ளரில் குடிக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, பால் டம்ளரை வந்து தெரியாமல் கை நழுவி கீழே விழுந்து அவர் மேஜையை சுற்றி வச்சிருக்கக்கூடிய பால், பழம், இந்த ஸ்வீட்டு எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே கொட்டி அந்த இடமே ரொம்ப இது ரணகலமாயிடுது. அப்போ கூட அவன் வந்து என்ன சொல்கிறான், அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ராஜா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை பழைய மாதிரி உட்கார வச்சுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரை தூக்கி உட்கார வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுறான். இப்போ அவருக்கு படுக்கிறாரு, தூக்கம் வரல. இறைவா என்னை மன்னிச்சிரு, ஒவ்வொரு தினமும் அதை தான் சொல்லுவார். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது தன்னை அறியாமல் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிறார். சாயந்தரம் போல் ஒரு தூக்கத்திலேருந்து அப்படி எந்திரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புல ஏதோ லேசான மாதிரி இருக்குது, வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது. அவருக்கே ஒரே ஆச்சரியம். மறுநாள் பார்த்தா வலி இன்னும் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி நாட்கள் போக போக தன்னோட புண்ணுலாம் எந்த ஒரு மருத்துவம் பண்ணியும் அவருக்கு சரியாகாத புண்ணு தானாக சரியாயிட்டே வருது. ஒரு சில மாதங்கள்லேயே அவர் பழைய மாதிரி ஆயிடுறார். என்னடா அது, அவருக்கே ஆச்சரியம். ஆனால் தினமும் அவர் என்ன சொல்லுவார், அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒரு 3-4 மாதத்துல நல்லா ஆயிடுறார், நல்ல பரிபூர்ணமாக குணமாயிறார். குணமான உடனே அவருக்கு தெரியுது அவர் பண்ண தவறுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணார், யாரெல்லாம் ரொம்ப கடுமையாக வரி வாங்கினாரோ அவங்களுக்கெல்லாம் வரி திருப்பி கொடுக்க சொல்லி, யாருக்கெல்லாம் அவரால் பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்கள்ட்டெல்லாம் மனசார மன்னிப்பு கேட்டு என்ன வேணுமோ கொடுத்து செய்கிறார். இப்படி இவர் செய்கிறத பார்த்தா நாட்டு மக்களே மிரண்டு போகிறாங்க, நம்ம ராஜாவா இதுன்னு. இப்போ அந்த தவசீலர் ராஜா கூப்பிடாமலே ராஜாவை பார்க்க வர்றார். ஒரு நாள் பெரிய அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வரும்போது தவசீலர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ராஜா ஓடி போய் அவர் காலில் விழுந்து, பகவான் நீங்கள் தான் சரணாகதி பண்ண சொன்னீங்க, பகவான் அந்த புண்ணியத்தினால தான் எனக்கு சரியாயிடுச்சு போல, எப்படி எனக்கு சரியாச்சுன்னே தெரியல, நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு வந்து எந்த மருந்தும் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது, எந்த விமோச்சனமும் கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை கடவுள் ஒருத்தர் நினச்சா அதை பண்ண முடியும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தது. அவருக்கு ஒரு யோசனை. இப்போ காலில் விழுந்தது இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது, எப்படி இவனுக்கு சரியாயிருக்கும், இவன் மகா பாதகமான செயலெல்லாம் பண்ணியிருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி உட்காந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா மிரண்டு போகிறார். மிரண்டு போயிட்டு அந்த ராஜா கிட்ட வந்து சொல்கிறார், உனக்கு எப்படி சரியாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சரியாச்சு, இவர் வந்திருக்காருன்னதும் ரொம்ப அனுசரணையாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறான், எப்படி சரியாச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த பால் டம்ளர் அவர் சிந்தினார்ல, கொட்டினார் இல்லையா, அப்போ அவருக்காக வச்சுருந்த பால், பழம், அதில் இனிப்பு, அதில் இருக்கக்கூடிய அவருக்கு பாலுக்கு போடுறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு துண்டு அவரோட கட்டிலுக்கு கீழே விழுந்துருது. அந்த துண்டை எறும்புகள் எடுத்துட்டு சாப்பிடுது. ஒரு எறும்பா சாப்பிட்ருக்கோம், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட எறும்புகள் எடுத்து சாப்பிடுது. அப்பெல்லாம் துண்டு சிந்துன நாள் ஒரு ஆடி 18ஆம். ஒரே ஒரு புண்ணியம் நாம் அன்னைக்கு மறந்தும் கூட ஒரு சின்ன புண்ணியம் பண்ணால் கூட அது பெருகிக்கிட்டே போகுமா. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ அந்த பலனை கொடுக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். இது வந்து நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் பயன்படும். என்ன அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, இப்போ சித்திரை 1, வைகாசி 1, ஆனி 1, ஆடி 1, இந்த மாதிரி 1ஆம் தேதி வர அன்னைக்கு நம்ம ஒரு தானம் பண்ணோம்னா நாம் 6 மாதம் தானம் பண்ண பலன் கிடைக்கும். 1. 2வது, இந்த அமாவாசை வருது இல்லையா, எல்லா மாதத்துலேயும் ஒரு அமாவாசை, அதுலேயும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, நம்ம புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசைகள்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் சிறப்பு வாய்ந்த அமாவாசைக்கு தனிப்பாக வரும். சாதாரண அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம தானம் கொடுக்குறோம்ல, எல்லார் வீட்லேயும் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. ஒரு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்திருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு காரணத்தால் தர்ப்பணம் எல்லார் வீட்லேயும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு வருஷம் நம்ம வந்து தானம் கொடுத்த பலனை தருமாமா. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வருது இல்லையா, இப்போ நான் ஆடி 18 மட்டும் விட்டுட்டேன், அதை மட்டும் பின்னாடி சொல்கிறேன். புரட்டாசி மாதம் இருக்கு இல்லையா, புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் அதில் நம்ம தானம் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் நம்ம வந்து அந்த தானத்தை கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமாமா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதேசி முடிஞ்ச மறுநாள் துவாதேசி அன்னைக்கு நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னா பல வருடங்கள் நம்ம தானம் கொடுத்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் சித்திரை 1, இந்த மாதிரி விசேஷமாக இருக்குல்ல, ஆடி 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வர பண்டிகைகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் அந்த 1 வருது இல்லையா, அந்த நாட்கள் நம்ம கொடுக்கும்போது பல வருடங்களுக்கு வந்து நம்ம கடுமையாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்து புண்ணியம் கொடுத்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். இதில் ஆடி 18க்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னா 18 வருடங்கள் குறையாமல் நம்ம தானம் பண்ண பலன் கிடைக்குமாமா. அதனால தான் ஆடி 18 அன்னைக்கு நாம் வந்து வழிபாடு ரொம்ப பெருசாக வச்சுருக்குறோம். இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகாபாரத போர், அதாவது குருஷேத்திர போர் வந்து தொடங்கினது ஆடி 1. போர் முடிஞ்சது 18வது நாள் தான். வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது வந்து 18வது நாள் தான் கிடைச்சிதான், ஆடி பெருக்கன்னைக்கு தான் கிடைச்சிதான். அதே மாதிரி எதை ஆடி 18ல் பண்ணாலும் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும்னு அந்த நாளை
ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கான். அதனால தான் நம்ம ஆடி 18 அன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும், தோல்வியே கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது? நான் 2009 வேலைக்கு போனேன். 2017 தான் நான் சொந்தமாக 2 வீலரே வாங்கினேன். நிறைய சம்பளம்லாம் அதுக்கு இடையில எனக்கு ஒரு 2 வீலரை ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு சம்பளம்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இருந்தாலும் நான் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் வாங்கலை. அப்போ 2017 தான் நினைக்கிறேன். 2017 தான் சரியாக சொல்லணும்னா. அன்னைக்கு ஒரு ஆடி 18 அன்னைக்கு நான் 2 வீலர் வாங்கலான்னு இருக்கேன். அன்னைக்கு ஏதோ நாள் சரியில்லைன்னா இப்போ ஆடி 18ங்கிறது சிறப்பான நாள். அன்னைக்கு ஏதோ நாளில் ஏதோ குறை போல், என்னன்னு சரியாக எனக்கு நினைவில்லை. அப்படி இருக்கப்போ நண்பர் ஒருத்தர் வந்தார். அதுவும் இல்லாமல் அது ஒரு வியாழக்கிழமை நினைக்கிறேன். நான் பொதுவாக வியாழக்கிழமையில் எது பண்ணாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அதை நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு வச்சுக்கிங்களேன். நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் எல்லாத்தையும். அப்போ எனக்கு ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. அந்த அளவுக்குனா நார்மலாக சாமி கும்பிடுவேன், வழிபாடு பண்ணுவோம், அதோடு சரி. இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப டீப்லாம் அப்போ கிடையாது. அப்போ நண்பர் ஒருத்தர் கூட வந்திருந்தார். அப்போ வண்டி எடுக்கிறப்ப அவர் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ரொம்ப அப்போ அவர் சொன்னார், ஆடி 18 அன்னைக்கு எதை பண்ணாலும் பெருகும்பா, அதனால் இன்றைக்கி நாள் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், திதி யோகம் கரணம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இன்றைக்கி உலகத்திலேயே நல்ல நாளே இல்லைன்னு சொன்னால் கூட இந்த ஆடி 18க்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, அதனால் அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும், அதனால் நீ தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னார். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? ஏன்னா எனக்கு அரை மனசு தான். சரி, நான் ஒரு பல்சர் வண்டி வாங்குறதுக்கு சரி நான் என்ன சொன்னேன், அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க ரேட்டு சொன்னாங்க. நான் பார்கெயின் பண்ணி, அதாவது அவங்க கூட இது பண்ணி விலையை குறைங்கன்னு ஃபுல் கேஷ் கொடுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சேன். அவங்க ஃபுல் கேஷ் வேணாம், உங்களுக்கு 0 இதிலே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, முக்கால்வாசி பணத்தை மட்டும் கட்டிட்டு காவாசி லோன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு சிபில் ஏறும் பின்னாடின்னு சொன்னாங்க. சரி, நான் அதை போட்டு அவங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு வண்டியும் கையில் கொடுத்துட்டாங்க, கொண்டு வந்துட்டேன். இப்போ அவர் சொன்னதுலேருந்து எனக்கு என்னடா இந்த டைமில் வண்டி எடுக்கிற மாதிரி நினச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சொன்னது உண்மை. அது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் ஆடி 18 கும்பிட்ற வழக்கம்லாம் இருக்குது, எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வேணும்ல, எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வேணும்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2018 தான் எனக்கு கல்யாணம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். 2018 ஆனி 3ஆம் தேதி எனக்கு கல்யாணம். நான் வைகாசி மாதம் 29ஆம் தேதி நான் கார் வாங்கிட்டேன் ரெடி கேஷில். இது இஎம்ஐ போட்டு எதையுமே வாங்கினது கிடையாது. அந்த பைக் ஒன்றை தவிர அந்த பைக்குக்கு நான் கட்ட வேண்டிய 22,000 என்னமோ மட்டும்தான் இஎம்ஐ. அதுவும் எனக்கு சிபில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதுக்காக சரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல் ரெடி கேஷில் கார் வாங்கியிருந்தேன். கல்யாணத்துக்கு கார் வாங்கியிருந்தேன், ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் நண்பரோட அண்ணன் ஒருத்தர் பணம் கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறதுக்கு எல்லாமே சேர்த்து அதில் என்னால் பண்ணிக்க முடிஞ்சது, வட்டி இல்லாத கடன். அப்படி ஆடி 18க்கு நாம் என்ன தொட்டாலும் அதை வளர்த்து விடுற தன்மை உண்டு. அப்போ இதில் சூட்சமமான வழிபாடு ஒன்று இருக்குது. என்ன சூட்சமமான வழிபாடு? ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்தில் 2 விஷயத்தை மட்டும் நம்ம சரியாக பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியாது. ஒன்று, நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு புண்ணிய பலன் வேணும், அதே மாதிரி நமக்கு பொருளாதாரம் வேணும். இது 2ம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதியில் நம்மளால் சமாளிக்க முடியாமல் போயிடுது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு ஆடி 18 பொறுத்தளவுக்கு நார்மலாக எல்லார் வீட்லேயும் வழிபாடு இருக்கும். நான் எப்படி வழிபாடு பண்ணுவேன்னு ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வாய்க்காலில் தண்ணி வரும். வாய்க்கால் தண்ணி வருது இல்லையா, அந்த வாய்க்கால் தண்ணியில் புதுசாக அந்த தண்ணியில் இறங்கி உள்ளேருந்து மண் எடுத்து ஒரு வாழை இலையில் களிமண்ணால் முதல்ல ஒரு பிள்ளையார் செஞ்சு வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே விபூதியால், மஞ்சளால், சந்தனத்தால், குங்குமத்தால் இதுமாதிரி 5-7 பிள்ளையார் கணக்கில் இருப்பார். பிள்ளையாருக்கு நாவல் பழம், பேரிக்காய் இன்றைக்கி தான் ரொம்ப விசேஷமாக நாங்கள் கொண்டாடுவோம் பேரிக்காய். அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை பொரி இருக்குல்ல, உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அந்த பொரியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெள்ளத்தோட பொரி கலந்து பொரி உருண்டை தயார் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பொரியை கிளறி மட்டும் ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் காப்பரிசினா தெரியும் நினைக்கிறேன், அரிசி வெல்லம் அதை மட்டும் போட்டு தேங்காயை துருகி போட்டு கொண்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் பழ வகைகள், காதோல கருகமணின்னு ஒன்று இருக்கும். ஒரு ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலையில் மேலே ஒரு கருப்பு வளையல் இருக்கும், அது காதோலை கருகமணி. அந்த காலத்துலலாம் அதை தான் காதில் மாட்டுவாங்களாமா, கையில் அதை தான் போட்டிருப்பாங்களாமா, அப்படி சொல்லுவாங்க. அதை வாங்கி வச்சுருப்போம். அது மாதிரி மஞ்சள், கிழங்கு, பூ, பழம், என்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே எல்லாரும் இறங்கி குளிச்சுட்டு அந்த தண்ணியை நாங்கள் வரவேற்கிற விதமாக தீபாராதனை எல்லாம் விநாயகருக்கு காமிச்சு அந்த தண்ணிக்கு காமிச்சு அந்த தீர்த்தத்தில் கையை வச்சு எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஓடுற தண்ணியில் ஓடி போகட்டும், இப்படி தான் சொல்லுவோம், ஓடி போகட்டும், வர தண்ணி எங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வரட்டும்னு சொல்லி தண்ணியை தலையில் தெளிச்சிக்கிட்டு அந்த பொரி மற்ற விஷயம், அந்த அரிசி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சாமிக்கு படைக்கிறோமோ அந்த இலை போகிறோமோ அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு விநாயகரையும் மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே கரைச்சிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு சரியாக நல்ல நேரம் பார்த்து தாலி கயிறு மாத்திர வழக்கம் எங்களுக்கு உண்டு. தாலி கயிறுனா பெண்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கு புது தாலி கயிறு எடுத்து அந்த தாலியை கோத்து
சாமி ஃபோட்டோவோ இல்லை வந்து கோவில்லையோ போய் கொடுத்து அம்பாள்னா அம்பாள் சன்னதி, விநாயகர்னா விநாயகர் சன்னதி அவங்க காலில் வைக்க சொல்லி எடுத்து கணவர் வந்து மனைவி கழுத்தில் போட்டு விடுறது. அதுக்கப்புறம் கட்டாயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்லோகம் இல்லைனா ஏதாவது ஒரு பக்தி கதை இதை நாங்கள் படிக்கிறது உண்டு. வேறு என்ன பண்ணுவோம் சிறப்பாக என்ன, நாங்கள் அன்னைக்கு குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு தொகை எடுத்து வைக்கிறது, சில வேண்டுதல்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சிலது இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து தடை இல்லாமல் இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் இது மாதிரி ஆடி 18 அப்போ நான் ஆடி 18 பற்றி சொல்லும்போது அவர் எப்பயுமே விதண்டாவாதம் பேசுவார். இல்லைப்பா இது வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது, கடவுள்லாம் கும்பிடுவார் ஆனால் ரொம்ப தீர்க்கமாலாம் கும்பிட மாட்டேன், இதுமாரி பண்ணுவார். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு கிரெடிட் கார்டு பில்லு கட்டி லேட்டாக கட்டிட்டார் போல இருக்கு. ஒரு 11,000 கிட்ட ஃபைன் போட்டோன்னே என்கிட்ட சொன்னார், நான் எவ்வளவோ பேசி கூட ஒரு 50% தான் அவன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான், மீதி 50% கிட்டத்தட்ட அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னார். நான் சொன்னேன் ஆடி 18 அன்னைக்கு ஆக்சுவலாக சாமி கும்பிட்டு நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது தானம் கொடுங்க. தானம் கொடுத்துட்டு கட்டாயம் இன்னைக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்கள் கஷ்டம் என்னமோ சொல்லி உங்கள் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. இன்னைக்கு பண்ணுற பிரார்த்தனை 100% நடக்கும் அப்படின்னா, அப்படியா வேணா உனக்காக நான் இந்த 5,500 திரும்பி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன், கிடைக்குதான்னு பார்ப்போம்னார். இப்போ அவர்கிட்ட சரி பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும், பண்ணாதீங்க ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ஏன்னா என் வாயிலேருந்து வர வார்த்தை அப்படி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும்ல, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம் அப்படி. அவர் உடனே அதேமாதிரி பண்ணிவிட்டு ஒரு மெயில் போட்டு விட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 நாள் கழித்து அந்த மெயிலுக்கு ஒரு ரிப்ளை வருது, இந்த மாதிரி இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டு தரோம், நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆடி 18க்கு ஒரு மகத்தான ஒரு உதாரணமாக சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், பெரியவாட்ட ஒரு பக்தர் வந்தாராமா, வந்து பெரியவா இது மாதிரி புது கார் வாங்கியிருக்கிறேன், கிட்டத்தட்ட கார் வாங்கிய ஒரு 6 மாதம்தான் ஆகுது, அடிக்கடி பழுதாகிடுது, இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன விபத்தாகி போயிடுது, ரொம்ப பயமாக இருக்குது, இந்த காரில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது, செலவு வச்சுக்கிட்டும் இருக்குது. பெரியவா தான் ஒரு உபாயம் சொல்லணும். பெரியவா வந்து ஒரு ஊர் பேரை சொல்லி, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமி பேரை சொல்லி, அந்த சாமியை வந்து உன் காரில் இந்த சாமியோட பேர் துணை அப்படின்னு எழுதிக்கன்னு சொன்னாங்களாம். அவர் ஒரு நிமிஷம் அந்த பேரை சொன்னதும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். பெரியவாவுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம். அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முடி காணிக்கை மொட்டை அடிக்கிறோம் இல்லையா, அது அங்கே தான் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது, அதங்க பலிலாம் கொடுக்குற வழக்கம்லாம் உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது அப்பா காலம் வரைக்கும் நல்லா தான் சரியாக போயிட்டு இருந்தது. போகிறது எல்லா விசேஷத்துக்கும் அங்கே தான் போகிறது, நிச்சயதார்த்தம் தாம்பூலம் பேர் வைக்கிறது அத்தனை விஷயமும் அங்கே தான் பண்ணுவோம். ஆனால் என் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் டவுனுக்கு மாறி வந்துட்டோம், இப்போ நான் பல வருஷமாச்சு அங்கே போய் அப்படின்னு தான் இப்போ பெரியவா நிமிர்ந்து பார்த்து சொன்னாங்களாம். குலதெய்வத்தை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எந்த சுவாமிக்கும் இல்லை. உன் குலதெய்வத்தை போய் பார், அது நல்லா பண்ணும். உன் குலதெய்வம் தோணும், அவங்க பெரியவா சொன்னது தான், உன் குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதிக்கோ, அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி துணைன்னு எழுதிக்கோ, எந்த பிரச்சனையும் வராதுன்னா. அதுலேருந்து அந்த கார் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடிட்டு இருந்தாமா. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு உங்கள்கிட்ட குலதெய்வம் ஃபோட்டோ இருக்குதோ இல்லையோ, உங்கள் குலதெய்வத்தோட பேரை குறைஞ்சது 11 முறை சொல்லி உங்களோட கஷ்டம், இப்போ உங்கள் குலதெய்வத்தோட பேர் வந்து தாண்டிக்குடி முருகன் வச்சுக்கோங்க, தாண்டிக்குடி முருகன் துணை, தாண்டிக்குடி முருகன் துணை, தாண்டிக்குடி முருகன் துணை, இப்படி 11 முறை சொல்லி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்க, இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒன்றை தவிர வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது, நீ தான் அதை செஞ்சு கொடுக்கணும்னு கேளுங்க. அன்னைக்கு 18 அன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பிரார்த்தனை தினம் நீங்கள் பண்ணால் என்ன பலனோ அதை வந்து கொடுக்குங்கிறதால உடனே நடக்கும். அதே மாதிரி நான் ஆடி 18 அன்னைக்கு பைக் வாங்கின கதை சொன்னேன் இல்லையா, அந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷம் தானே எனக்கு கல்யாணம். நான் என்னோடய ஆன்மீக நண்பர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு மட்டும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து சேமிப்பு மாதிரி வைக்கணும், இல்லை தனியாக சேமிப்பு வேணால் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலான்னா, என்கிட்ட எப்பயுமே மரத்தில் ஒரு உண்டியல் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ சம்பளம் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த உண்டியலில் போடுறது எனக்கு வழக்கம். நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ அவர் சொன்னார், அன்னைக்கு கூட நீ வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோ, இனி உனக்கு வரப்போகிற காலங்களில் பணப்பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லுவார். அதனால் அதை செய்கிறதுனால எனக்கு என்ன பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்தோடனே மறக்காமல் வண்டிக்கு வீட்டில் அந்த மாலெல்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணி சாமிக்கு காணிக்க வைக்கணும் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 501 ரூபாயை மடித்து உண்டியலில் போட்டேன். அடுத்த வருஷம் தான் என் நண்பர் கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்தார். என் ஃப்ரெண்டோட அண்ணன், அந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கனகதாரா சோஸ்திரம் பற்றி ஒரு வீடியோவில் இருக்கும், நீங்கள் வேணாலும் இன்னொரு தடவை போய் கேட்டுங்க, நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன். அப்படி பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தனியாக ஒரு உண்டியல் இல்லை ஒரு கவர், ஒரு பாத்திரம், எதுலேயோ உள்ள ஒரு சிறு சேமிப்பு. நமக்கு பெருக வேண்டியது இப்போ சேமிப்பு இல்லையா, சேமிப்பு வேணும். ஒரு 11 ரூபாய்
ரூ. 51 101 என்னமோ எடுத்து போட்டு இந்த பணம் அடுத்த வருஷம் வரும்போது பல மடங்காக எங்களுக்கு பெருகி இருக்கணும், பண கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. வேற ஒன்றும் வேணாம். அதே மாதிரி கடன் அடையணும். இப்போ கடன் அடையணும்னா என்ன பண்ணணும்? நாளைக்கு வர 12 1:30 இது குளிகை நேரம். அதுவும் ஆடிப்பெருக்கும் குளிகையும் சேர்ந்த நேரம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா 12 to 1:30 இந்த குளிகையில் உங்கள் கடன், இப்போ நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு சின்ன தொகை ஒரு ரூ. 100 அந்த இஎம்ஐக்கு மாற்றி விடுங்க. இல்லை ஒரு ஜுவல் வச்சுருக்கீங்க, அந்த ஜுவல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூ. 100 மாற்ற முடியும்னா மாற்றி விடுங்க. இல்லை யாருக்கோ நீங்கள் கடன் கொடுக்கணும், கடனை திருப்பி கொடுக்கணும், அவருக்கு ஒரு ரூ. 100 கொடுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க. 3 மாதத்துக்குள்ளேயே அது அடைஞ்சு போயிடும். இது உண்மையா தம்பி அப்படின்னா குளிகையில் எது செஞ்சாலும் திருப்பி 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 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆடி 18 அன்னைக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தொகையை கொடுக்குறீங்கன்னா அந்த கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது உங்களுக்கு சேமிப்பாக வந்துடும். இது உண்மையானா 100% உண்மை. ஆடி 18க்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. நீங்கள் வெறும் ஒரு பேப்பரில் யார் நபர் அவருக்கு பணம் கொடுக்க முடியாட்டி என்ன பண்ணுங்கள், அவர் பேரை எழுதி அவருக்காக ஒரு 10 ரூபாயோ 11 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ எடுத்து கவரில் போட்டு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா கூட அவருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்ததாக தான் கணக்கு. இப்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சேமிப்புக்கான தொகை எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் குலதெய்வத்தை முறையாக வீட்டில் 2 விளக்கோ இல்லை உங்களுக்கு என்ன முறையோ, நீங்கள் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றுறது தான் இல்லை குத்து விளக்கு ஏற்றுறது தான் முறைனா குத்து விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சா கூட போதும். சுத்தமான தண்ணி வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வத்தை நாளைக்கு கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை இஷ்டமான தெய்வம் அதோட ஸ்லோகம் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா கந்த சஷ்டி படிங்க. இல்லை இனி எளிமையான ஏதோ ஒரு மந்திரம், இப்போ கந்தர் அலங்காரத்தில் வர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் அது படிங்க. இல்லை அப்படின்னா விநாயகர் அகவல் படிங்க. உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி உங்கள் பிரச்சனை தீரணும். உங்கள் குலதெய்வத்தோட பேரை எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி இதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கிறது நம்மளோட புண்ணிய கணக்கை பெருசாக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று என்னென்னா, நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது குறைஞ்சது சாப்பாடு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. முடியல, வெளியில் போக முடியாது, வயசானவங்க இல்லை சூழ்நிலை சரியில்லை, அப்படி பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சமாவது வெல்லம் கலந்த அரிசி இருக்குல்ல, வெல்லம் சர்க்கரை கலந்த அரிசி எங்கேயாவது ஒரு இடத்துல தூணா எறும்பு எடுத்துக்கணும்னா அதை கூட பண்ணுங்க. அதுவும் முடியாது அப்படின்னா வீட்டில் துளசி செடி வச்சுருந்தா துளசி செடிக்காவது கரெக்டாக நாளைக்கு மஞ்சள் கலந்த தண்ணி ஊற்றுங்க. எதுக்கு மஞ்சள் கலந்த தண்ணின்னு கேட்காதீங்க, தண்ணி சாதாரணமாக ஊற்றலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சில ஆன்மீக விளக்கங்கள் இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் பெருசாகிட்டே போயிடும். அப்படி ஊற்றுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். இதில் முடிஞ்சால் என்ன கேட்டால் நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போடுறது. முடியாட்டி கவலையப்படாதீங்க. வெல்லமும் அரிசியையும் கலந்து தான் போடணும். இல்லை சர்க்கரையும் அரிசியும் கொஞ்சமாவது கலந்தாது மாவாக கூட சும்மா பிடிச்சி அங்கே 2 இடத்துல வைங்க. வச்சுட்டு என்ன மந்திரம் தெரியுமோ கட்டாயம் படிங்க. சாயந்தரம் நேரம் கிடைக்கும்போது, அதாவது நாளைக்கு சாயந்தரம்னு கிடையாது, நேரம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு கோயில், குறைஞ்சது ஒரு விநாயகர் கோயிலுக்காவது போய் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. கோவிலில் கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அடுத்த ஆடி 18 வரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அது 100% நிறைவேறி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் 2 லட்ச ரூபா சொத்து மதிப்புக்கு தான் இருக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் சின்னதாக சேமிப்பு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது உங்களுக்கு சொத்து மதிப்பு இருக்கிற அளவுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். நீங்கள் இந்த சேமிப்புக்காக எடுத்து வைக்கிறீங்கல்ல, அந்த இது என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்ல தொடர்ந்து பணம் வரக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கும். எனக்கு அப்படி தான் 2017 நான் வாங்கிட்டு இருந்த சம்பளமும் 18 வாங்கிட்டு இருந்த சம்பளமும் வேறு கற்பனை கூட நான் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சம்பளம் போச்சு. அதுலேருந்து நிறைய உயரத்துக்கு போனேன். அதெல்லாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்லி போர் அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பாவங்களை அழிக்கும். நாளைக்கு பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம தொடங்குறோம்னா நம்ம பாவங்கள் அதனால் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே போகும். நாளைக்கு நம்ம பண்ணுற நல்ல விஷயம் நம்மளோட கெடுபலன்களை குறைக்கும். கட்டாயம் நடக்கும். நீங்கள் நான் சொல்லியிருக்க எல்லாமே ரொம்ப சின்னதாக. நீங்கள் ஆடி 18க்கு எப்படி வழிபாடு பண்ணுவீங்களோ அது உங்கள் முறைப்படி பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிறது இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள். இதெல்லாம் பண்ணுறதால நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வரும் அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் 6 மணி சூரிய உதயம் என்னவோ 6:05 6:10 கூட வச்சுக்கோங்க. அதிலேருந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் இருக்கிற அத்தனை நேரமும் ஆடி 18 தான். இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் இதை எடுத்து தாராளமாக செய்யலாம். எப்போவுமே நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்கான நேரம் மட்டும் எனக்கு அமையவே அமையாது. இந்த வீடியோவை நான் 3 நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நேரம் கிடச்சிது, இப்போ தான் போடுறேன். எதையாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை 1க்கு 2 முறை சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இதை எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கு நேரமும் எனக்கு இல்லை. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.